இன்றைக்கி சூப்பரான காரா சேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காரா சேவ் செய்கிறதுக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 2 கப் கடலை மாவு எடுத்துருக்கேன். அதே கப்பில் 3/4 கப் அரிசி மாவு போட்டுக்கிறேன். பச்சரிசி மாவு, வறுத்த மாவு, நீங்கள் கடையில் கிடைக்கிற மாவு கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பெப்பர் பொடிச்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். இதே கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு மாவு பதத்துக்கு பிசையணும். பாருங்கள், முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வாணலியில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து மாவில் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். முறுக்கு நாழியில் இந்த அச்சு போட்டிருக்கேன். இப்போது மாவை இதில் போட்டு எண்ணெயில் புழிஞ்சிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வேகட்டும். கலர் சேஞ்ச் ஆன பிறகு எடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் மாறிடுச்சு. எண்ணெய் சலசலப்பு அடங்கிருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். எண்ணெயை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான காரா சேவ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.